பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகிறது. உங்க தனிப்பட்ட காரியத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப காரியத்துல, பிசினஸ் காரியத்துல, உங்க வேலையில, பிள்ளைகள் காரியத்துல, ஊழியத்துல அதிசயம் நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு அந்த அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்க போகிறது. உங்களுக்கு என்ன அதிசயம் நடக்கணும்? ஒரு அதிசயம் நடந்தா தாங்க உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை. ஒரு அதிசயம் நடந்தாதான், ஒரு அற்புதம் நடந்தாதான் உண்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காரியத்துல ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். சரி, என்ன மாதிரி அதிசயங்களை அவர் செய்வார்? முதலாவது என்ன அதிசயம் தெரியுமா? தடைகள் நீங்கின அதிசயம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வர ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார். மோசே மூலமா அவர்கள் விடுதலை பெற்று எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். வந்த உடனே முதலாவது சந்திக்கிற ஒரு காரியம் ஒரு தடை. முன்னேறி போக முடியாதபடி செங்கடல், சிவந்த சமுத்திரம் என்கிற கடற்கரையில பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பேர் இல்ல, புருஷர்கள், யுத்த புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, குழந்தைகள்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 30 லட்சம், அதற்கு கொஞ்சம் அதிகம் என்று சொல்லுகிறாங்க. அவ்வளோ மக்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த ஆடு மாடுகள் பொருட்களோட பார்வோன் என்கிற ராஜா ரத படைகளோடு வருகிறார். மறுபடியும் இவங்களை அடிமையாக்கணும். இவங்க இருந்தா தானே இந்த கட்டடங்களை கட்ட முடியும். அவங்க இல்லைன்னா எப்படி என்ன இறுதியை கடினப்பட்டு துரத்தி கொண்டு வருகிறான். ஒரு ஆபத்தான சூழ்நிலை. பின்னாலிருந்து ஒரு பெரிய ஆபத்து வருது. முன்னே போக முடியாதபடி கடல் தடையாய் நிற்கிறது. என்ன செய்வதென்ற ஒரு கலக்கம். ரெண்டுக்கு நடுவில் அகப்பட்டு கொண்டேமே, அவ்வளவுதான் என்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்துலதான் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அதற்கு நடுவில் வெட்டாந்தரையில் நடக்கும்படி செய்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர்களுக்கு 2 பக்கமும் தண்ணீர் ஒரு மதில் சுவரை போல அது நின்றது. அதற்கு நடுவில் வெட்டாந்தரையில, காய்ந்த தரையில அவங்க நடந்து போகிறார்கள். அந்த செங்கடல் 18 கிலோமீட்டர் அது அகலம் உள்ளது. 18 கிலோமீட்டர். அந்த கடல் பிளந்தது சும்மா ஒரு சில அடிகள் தூரம் அல்ல, சில கிலோமீட்டர்ல 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதை ஆண்டவர் பிளக்க பண்ணினார். அது 2ஆக பிளந்து அதற்கு நடுவிலே அவங்களை நடக்க பண்ணினார் என்பதாய் பார்க்கிறோம். அந்த கடலினுடைய ஆழம் 25லிருந்து 30 மீட்டர் ஆழம், கிட்டத்தட்ட 90-100 அடி ஆழம் கொண்டது. அப்ப யோசிச்சு பாருங்க, தண்ணீர் 2 பக்கம் அவங்களுக்கு மதிலாக நிற்கிறது. அப்படியே நிற்கிறது. 18 கிலோமீட்டர் நீளத்திற்கு கிட்டத்தட்ட 100 அடி உயரத்துக்கு தண்ணீர் அப்படியே நிற்கிறது. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும் அந்த காட்சி. அதிசயம். இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டா, அவர் தானே சிருஷ்டித்தவர், கடலை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து காத்து நடத்தி வருகிற தேவன். அவராலே கூடும். அவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து அந்த மக்களை கடந்து போக பண்ணி அவங்களுக்கு விரோதமா தொடர்ந்து அவங்களை அடிமைப்படுத்த வந்த பார்வோனுடைய சேனையை அதே கடலுக்குள்ளே அமிழ்த்த போட்டார் என்பதாய் பார்க்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு செய்வார். தடைகள் நீங்கும், வழிகள் பிறக்கும், வழிகள் திறக்கும், அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தடை? பிசினஸ்ல தடையா? ஊழியத்துல தடையா? பிள்ளைகள் காரியத்துல தடையா? ஏதோ ஒரு காரியங்களை பயமுறுத்தி முன்னேறி போக விடாதபடி செய்து கொண்டிருக்கிறதா? தடை விலகும், வழி பிறக்கும். அந்த அதிசயத்தை நீங்க காண்பீங்க. 2வது, ஆண்டவர் இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வந்த போது அவங்க கண்ட ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? யாத்திராகமும் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். அவர்கள் 3 நாள் தண்ணீர் இல்லாம தாகத்தோடு வனாந்தரத்துல நடக்கிறாங்க. கடைசியில மாறா என்கிற இடத்துக்கு வந்தா தண்ணீரை பார்த்த உடனே ஓடி அள்ளி அள்ளி குடிச்சா கசப்பா இருக்கிறாரு. குடிக்க முடியல, வாயில வைக்க முடியல.
கசப்பா இருக்கிறது. தாகத்தோடு வந்து தண்ணியை பார்த்து குடிச்சா இது கசப்பால இருக்குதுன்னு மனம் வெறுத்து விட்டது. கசப்பு. அப்போ அந்த மக்கள் வந்து மோசே கிட்ட வர்றாங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பக்கத்துல ஒரு மரம் இருக்கிறதே ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த மரத்தை பாரு மோசே. ஆமா, அதை வெட்டி தண்ணியில போடு. மரத்தை வெட்டி தண்ணியில போட்டா ஒரு அற்புதம் நடக்கும். மரத்தை வெட்டி தண்ணியில போட்டார், மதுரமாய் மாறிவிட்டார். கசப்பு மதுரமாய் மாறும். கசப்பான சூழ்நிலை மாறும். உங்க வாழ்க்கையில கசப்பு மாறும் அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சிலருக்கு வாழ்க்கையே கசந்து விட்டது. என்ன வாழ்க்கை இது? கணவர் இப்படி இருக்கார், பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, மனைவி இந்த மாதிரி இருக்கா, இது செத்து போயிட்டா நல்லது. மனம் கசந்து விட்டது. வாழ்க்கை குறித்த ஒரு கசப்பு உள்ளத்தில் வந்து விட்டது. ஏன் வாழணும்? இதை விட மரித்து போயிடலாம். இந்த வியாதி சுகமே ஆக மாட்டேங்குது. இந்த வியாதி வேதனைப்படுத்துது. வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லை, ஊழியத்துல ஒரு வெற்றியே இல்லை. எதுக்கு வாழ்ந்து அதனால மரித்து விட்டால் நல்லது என்கிற வாழ்க்கை குறித்த ஒரு கசப்பு உள்ளத்துல இருக்கலாம். அல்லது யாரோ ஒருவரால பாதிக்கப்பட்டு இவங்க எதுக்கு என்ன இப்படி பிரச்சனை பண்றாங்க, இவங்களால எனக்கு இந்த போராட்டம்னு மனிதர் மீது ஒரு கசப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், கசப்பு மாறும். அதுக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவர் மோசேக்கு என்ன சொன்னாரு? பக்கத்துல இருந்த மரத்தை காண்பித்தார். மோசே, இந்த மரத்தை நோக்கி பார். இன்றைக்கு உங்களுடைய கசப்பை மாறுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மரம் இருக்குது, அதை நோக்கி பார் மகனே, மகளே, இந்த மரத்தை நோக்கி பார். என்ன மரம்? சிலுவை மரம். அது உங்க பக்கத்துல தான் இருக்குது, உங்க அருகில தான் இருக்குது. அந்த சிலுவை மரம், அந்த மர சிலுவையில தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அதுலதான் கசப்பு மாறுகிற அதிசயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்குள்ள ஒரு அற்புதம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. கசப்பான சூழ்நிலை மாறும், கசப்பான எண்ணங்கள் மாறும். கசந்து போன வாழ்க்கை மதுரமாய், ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய் மாறும். அந்த வல்லமை அந்த மரத்திற்கு உண்டு. காரணம், இந்த மரத்திலே தொங்கி மரித்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தொங்கும் பொழுது எல்லா கசப்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தாங்க. அது ருசி பார்த்தார், ஆனா அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனா ருசி பார்த்தார். கசப்பை ஏன் அவர் ருசி பார்க்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான சூழ்நிலை மாற்றுவதற்கு அந்த வழியாய் கடந்து போனார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு வாழ்க்கை கசந்து விட்டதா? ஊழியம் கசந்து விட்டதா? இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? இதை விட ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்க என்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் இயேசு உங்களுடைய கசப்பை மதுரமாய் மாற்றுவார். பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்களுடைய கசப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறதா? இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க. அந்த கசப்பான சூழ்நிலை மாறும், உங்களுடைய இருதயம் மாறும், ஒரு மதுரமான சூழ்நிலை உண்டாகும். இது ஒரு அதிசயமான காரியம் தானே? அந்த அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். மூன்றாவது இன்னொரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் கானான் தேசம் போய் சேரும் வரைக்கும் 40 வருடங்கள். அவ்வளவு நாள் ஆயிருக்கு. அது சில நாட்கள் பிரயாண தூரம்தான். அவங்க முறுமுறுத்து கீழ்ப்படியாம ஆண்டவரை குத்த சொல்லி நிறைய பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்தினதுனால ஆண்டவர் வனாந்தரத்தில் அவங்களை சுற்றி நடக்க பண்ணி 40 வருடம் பிரயாணப்பட வைத்தார். இப்போ 40 வருஷம் அவங்களுடைய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? உடைக்கு என்ன பண்ணுவாங்க? ஏன்னு சொன்னா அந்த வனாந்தரத்தில் விதைக்க முடியாது, அறுக்க முடியாது, தண்ணி கிடையாது, வயல் நிலங்கள் கிடையாது, வனாந்தரம். அது நான் பார்த்திருக்கிறேன். எகிப்திலிருந்து இஸ்ரேல் போகிற வழியில நீண்ட தூரம் பல மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணா 2 பக்கம் அப்படியே மலைப்பகுதி தான். ஒரு மரங்களை பார்க்க முடியாது, செடி கொடிகளை பார்க்க முடியாது, பச்சையானதே பார்க்க முடியாது. அப்படியே வெயிலின் கொடூரத்தை பார்க்கலாம். ராத்திரியான குளிர் அப்படியே நடுங்க பண்ணிவிடும். அந்த மாதிரி ஒரு வனாந்தரம். அதுல ஆண்டவர் நடத்தி கொண்டு பாங்க. ஒரு கடை உண்டா, பஜார் உண்ட ஒண்ணும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் இவங்க 30 லட்சம் பேர் எப்படி சாப்பிட முடியும்? அவ்வளவு பேருக்கு உணவுக்கு என்ன செய்யறது? குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு என்ன செய்வது? அவங்களை யாராவது வியாதிப்பட்டால் என்ன செய்வது? குழந்தைகள்லாம் இருக்கு, கை குழந்தை இருக்கு, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு வியாதிப்பட்ட என்ன செய்வது? எவ்வளவு தேவைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு மத்தியில ஒரு குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவர்களை கர்த்தர் வழி நடத்தினார். அவருடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்தார்.
அவங்க சாப்பிட்றதற்கு காலையில சாப்பாட்டுக்கு மன்னா என்கிற தேவதூதர்கள் சாப்பிடுகிற உணவை, அந்த ரொட்டியை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாத்திராம 16:8 வாசித்தால் உங்களுக்கு தெரியும். காலையில அவங்க சாப்பிடுவதற்கு மன்னா என்ற பிரெட்டை கொடுக்கிறார். மாலையில சாப்பிடுவதற்கு ஆண்டவருடைய இறைச்சி கொடுத்தார். காடைகளை கொண்டு வந்து குவித்தார் என்பதாய். காலையில வெஜிடேரியன், மாலையில நான் வெஜிடேரியன். எப்படி ஆண்டவர் போஷித்தார் பார்த்தீங்களா? ஒரு குறைவில்லை. அவங்க கானான் தேசம் போய் சேரும் வரைக்கும் அவங்களுக்கு அந்த உணவு கொடுக்கப்பட்டது என்பதாய் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். தண்ணிக்கு என்ன பண்றதுங்க? இவ்வளவு பேருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பாட்டில தண்ணி குடித்தால் கூட போதாதே. ஒரு மலையிலிருந்து, கண்மலை, ஒரு பாறையிலிருந்து தண்ணீர் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். அது 6 மாதிரி ஓடுகை இருக்கும் இல்ல? 30 லட்சம் பேருக்கும் தாகந்திக்கணும், குளிக்கணும், அவங்க பல காரியத்துக்கு அந்த தண்ணீர் பயன்படுத்தணும். வீட்டு உபயோகத்திற்கு, பாத்திரம் கழுவ, சமைக்கணும், எவ்வளவு காரியத்திற்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும். ஒரு பாறையிலிருந்து 6 புறப்பட்டு வருகிறது. எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய கரம் ரொம்ப ஆச்சரியமானவைகள். அப்படி எல்லாம் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். காடைகள் கொண்டு வந்து ஆண்டவர் குவித்து விட்டார். சாப்பிடுங்க, எவ்வளவு சாப்பிடணும், திகட்டி போகிற அளவுக்கு சாப்பிட்டாங்க என்பதாய் பார்க்கிறோம். தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவை இருக்கு? பண தேவை, கடன் பிரச்சனைக்கு, பிள்ளைகளுடைய படிப்புக்கு, ஆஸ்பத்திரி செலவுக்கு, பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்கு எத்தனையோ தேவைகள். என்ன செய்யறதுன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். உன் அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிசயமாய் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீங்க அதிசயத்தை காண்பீங்க. பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? அதிசயமாய் நம்முடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கும்போது எதற்கு நீங்கள் பயப்படணும்? அதனால பயப்படாதுங்க. உங்க வாழ்க்கையில அனுதினமும் அதிசயம் நடக்கும். உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். எங்கிருந்து உதவி வரும், எப்படி வரும் தெரியாது. ஆனால் அவர் உதவி வரும். உங்களை பசியா, பட்டினியா, குறைவா விட்டு விட மாட்டார். உங்களுக்கு உணவு, குடிக்க தண்ணீர், உடுக்க உடை, இருக்க ஒரு வீடு தேவை என்பதெல்லாம் தேவைகள். ஆடம்பரம் அல்ல, இந்த மனிதன வாழ்க்கை வாழ்வதற்கான தேவைகள். அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து தருவார். எதுக்கு பயப்படுறீங்க? பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு இவ்வளவு பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவருக்கு அவங்கள படிக்கிற காரியத்துல உதவி செய்யணும்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லா தேவைகளையும் சந்திப்பார், குறைவில்லாமல் நடத்துவார். நீங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவ்வளவுதான். அவர் அதிசயமான தேவன், அதிசயமாய் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். அவ்வளவுதான். அதை விசுவாசித்தால் போதும். ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோட ஜெபிக்கிறீங்களா? அப்படியே தகப்பனே, நீங்கள் அதிசயமான தேவன், அதிசயங்களை இன்றைக்கும் செய்கிற தேவன். இப்பொழுதும் இந்த மகன், இந்த மகள் தனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. நீங்க கட்டாயம் இவர்களுக்கு விரும்புகிற காரியத்துல ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். முன்னேறி போக முடியாதபடி தடையாயிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். அந்த அதிசயத்தை உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் காணவே வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கசப்பான சூழ்நிலையில மனம் உடைந்து போய் வாழ்வதை விட மறித்து விட்டால் நலமாயிருக்குமே என்று மனம் கசந்து விட்ட நிலைமையில் இருக்கிற இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும். அந்த சிலுவையிலே நீர் கசப்பை ருசி பார்த்ததை நினைத்தருளும். இந்த கசப்பான சூழ்நிலைகள் மாறட்டும், அந்த விருப்புகள் மாறட்டும். ஆண்டவரே, உடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வரட்டும். அந்த மனம் கசந்து போன சூழ்நிலை மாறட்டும். வாழ்க்கை வெறுத்து போன சூழ்நிலை மாறட்டும். நீர் வாழ வைக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணும். இப்பொழுது தொடும் அந்த கசப்புகள் எல்லாம் மாறட்டும். எந்த மனிதர் மீதும் கசப்பான எண்ணம், சிந்தை வராதபடி அதை எடுத்து போடுவீராக. இப்பொழுதே மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர். ஆண்டவரை உண்ண உணவும், உடுக்க உடையும், தங்குகிறதற்கு இடமும், வருமானத்திற்கு வழிகளை திறந்து கொடுக்கிற தேவன் நீர். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய குறைவுகளை நிறைவாக்கும். பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, திருமண காரியத்திற்காக தேவைகள் சந்திக்கப்பட அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரின் செலவுக்காக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர் என்பதை இன்னொரு முறை கர்த்தர் விளங்க பண்ணும். வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவளுக்கு நியாயமாய் வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தின். ஆண்டவர் அதிசயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து மகிழ பண்ணும். அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.